லைக் கூட. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது HTML எப்படி ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி நம்மளோட இன்டர்ஃபேஸில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் ஒரு சில அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு HTML பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஹெட் அண்ட் பாடி டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹெட் அண்ட் பாடி டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே தான் நம்ம வந்து வீடியோ வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்படின்றத வந்து டைப் பண்ணுறேன். ஸோ வீடியோ அப்படின்றத டைப் பண்ணி நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்து சின்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ளே வந்துடும். அதாவது சின்டெக்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வீடியோ எஸ்ஆர்சி. ஸோ இந்த எஸ்ஆர்சியில் தான் நம்ம வந்து என்ன லிங்க்கு கொடுக்க போகிறோமோ ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே காமிக்கும். ஸோ நான் வந்து லார்ஜ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் நான் வந்து வீடியோஸ் வச்சுருக்கேன். அதாவது வீடியோ வந்து பேர், அதாவது வீடியோ பேர் வந்து லார்ஜ் அப்படின்றது வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் large.mp4 அப்படின்றது கொடுத்து சேவ் அப்படின்றது கொடுத்து நான் இப்போ வந்து லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட இன்டர்ஃபேஸில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வித்தை வந்து நான் வந்து 100 பிக்சல் அப்படின்றத வச்சு, ஸோ 100% வச்சுக்கிறேன். ஸோ 100% என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வித்து ஓகே, பட் ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஸோ நான் வந்து ஹைட்டு வந்து 40% அப்படின்றது வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வித்தையும் நம்ம 40ன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து எப்படி ப்ளே ஆகுது, அதுக்கப்புறம் அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கினேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடுச்சு. பட் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது வீடியோ. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்தோன்னே ஸோ நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ ஒரு சில பேர் கேட்பீங்க, அதாவது இந்த கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கண்ட்ரோல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோ ப்ளே அப்படின்றதுக்கா. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்டர்ஃபேஸில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் இது இந்த வீடியோ வந்து ஒன் டைம் மட்டும்தான் ப்ளே ஆகும். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்னொன்று ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து லூப். ஸோ இந்த லூப் யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி அந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து லூப் ஆகினே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஸோ அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து லூப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் வந்து இந்த கண்ட்ரோல்ஸில் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நினைப்பீங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அந்த டவுன்லோடை ரிமூவ் பண்ண நம்ம ஒரு அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்பில்டாக இருக்காது. ஸோ நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு அப்புறம் டபுள் கோட்ஸில் நோ டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் வந்து டவுன்லோடு வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த வெப் டிசைனர் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து டவுன்லோடை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோ எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளே ஒரு தனி வீடியோ பிளேயர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில்.